வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பயோமாலிகுல்ஸ் டாபிக். ஒர்க் ஷீட் 34 எடுத்துக்கோங்க. The most basic amino acid among the following கேட்டிருக்காங்க. மோஸ்ட் பேசிக் அமினோ ஆசிட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன? அர்ஜினைன். ஏன்னா அர்ஜினைன்ல மோர் நம்பர் ஆஃப் NH2 குரூப் இருக்கு. ஓகே. ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா அர்ஜினைனோட ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்மளுக்கு அர்ஜினைனான ஸ்ட்ரக்சர். அர்ஜினைன்ல 4 NH2 குரூப் இருக்கு இல்லையா? 1, 2, 3. So 4 amine group இருக்கிறதுனால it is more basic in nature. So arginine is the answer. Option C is the correct answer. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நமக்கு பாருங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? குளுக்கோஸ் மாலிகூல் வந்து நம்மளுக்கு வந்து 3 ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணிருக்கு. ரியாக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு X கிடைக்கும். எக்ஸ்ன்றது அப்போ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பினைல் ஹைட்ரஜனோட குளுக்கோஸ் மாதிரியான மாலிகூல்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஓசோசோன் டெரிவேட்டிவ் கிடைக்கும். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. among the following the compounds whose ozone derivatives will have the same melting point as that of X. குளுக்கோஸ்ல என்ன கொடுக்குதோ அதே மாதிரியான ஓசோசோன் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது சேம் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம் C2 எபிமஸ் எப்பவுமே வந்து சேமான ஓசோசோன் தான் கொடுக்கும். ஏன்னா ஓசோசோன் எப்படி ஃபார்ம் ஆகும்? குளுக்கோஸோட நமக்கு இப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு H இதுதான் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஓகே. பினைல் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணோம் 3 ஈக்குவலன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஓசோசோன் எப்படி ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு? NH பினைல் மத்த பார்ட்ல சேமா தான் இருக்கும். பிளஸ் ஒரு மாலிகூல் நம்மளுக்கு அனிலின் 2 molecules of water 1 ammonia. இதான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. சோ இது கிடைக்கக்கூடியதா இருக்கணும்னா C2 எபிமரா நமக்கு இருக்கணும். C2 எபிமரா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? கரெக்டா கிடைக்கும். ஏன்னா இந்த செகண்ட் லாஸ்ட் உள்ள பார்ட் சேமா இருக்கணும் இல்லையா? இந்த பார்ட் வந்து சேமா இருக்கணும். அப்படி குளுக்கோஸோட சேமா இருக்க மாலிகூல் நீங்க பாருங்க கண்டிப்பா ஆப்ஷன் ஏ நமக்கு கிடையாது. சாரி ஏ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்மளுக்கு வந்து ஏல வந்து நம்மளுக்கு குளுக்கோஸோட ஜஸ்ட் பாருங்க கான்ஃபிகரேஷன் அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு இருக்கு. நீங்க குளுக்கோஸ்க்கும் இதுக்கும் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து டி ஃபார்ம். ஆக்சுவலி இது டி ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். இது வந்து எல் ஃபார்ம். அந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். கான்ஃபிகரேஷன் மட்டும் தான். இது வந்து எல் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ டி அண்ட் எல் சொல்லும்போது தே போத் ஆர் என்ஷோமர். அதனோட எல்லா பாயிண்ட்டும் எல்லா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியுமே சேமா தான் இருக்கும். எக்ஸப்ட் வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர. அப்போ ஏ வந்து கரெக்டா சேமான என்விரான்மெண்ட் தான் பிடிக்கும். ஏன்னா ஓப்பன் செயின்ல இருக்கும்போது ஃப்ரீ டு ரொட்டேட் அது ஞாபகம் வச்சு. ஓகே. அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது சி பாருங்க. இந்த பியோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. திஸ் இஸ் நம்மளுக்கு ஃப்ரக்டோஸ் இல்லையா? ஃப்ரக்டோஸ் இஸ் நம்மளுக்கு இதுல கார்பன் இருக்கு. மத்த இந்த பார்ட் எல்லாமே சேமா தான் இருக்கும். குளுக்கோஸை விட சேமா தான் இருக்கும். ஸோ ஃப்ரக்டோஸ்மே நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும்? சேம் கைண்ட் ஆஃப் ஓசோசோன் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க சி பாருங்க. சி வந்து நம்மளுக்கு வந்து இது மானோஸ் C2 எபிமர் ஆஃப் glucose. Okay, this is D monos.
சேம் கொடுக்கும். இதுவுமே சேம் ஆன நம்மளுக்கு ஓசோன் கொடுக்கும். டி பாருங்க, டில வந்து ஆக்சுவலி இங்கே OH இங்கே OH, ஆனா இந்த ஃபோர்த் கார்பன் தான் வேற. இது C4 எபிமர், நாட் அ C2 எபிமர். திஸ் இஸ் டி கேலக்டோஸ். டி கேலக்டோஸ். ஓகே, இது கண்டிப்பா கொடுக்காது. சோ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? A, B, C. 3 காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு சேம் டைப் ஆஃப் ஓசோன் கொடுக்கும். ஓசோன் சேம் டைப் ஆஃப் ஓசோன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும், C2 எபிமஸா இருக்கணும். ஓகே, அப்பதான் நம்மளுக்கு சேம் டைப் ஆஃப் ஓசோன் கிடைக்கும். ஃப்ரக்டோஸ் வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் பார்ட் கார்பனேட் கார்பன் இருந்தாலும் மற்ற பார்ட் அதுக்கு கீழே உள்ள பார்ட் எல்லாமே நம்மளுக்கு குளுக்கோஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கே வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல பார்த்தோம்னா நான் தொடக்கத்துல நம்ம டக்குனு அதை மிஸ்டேக்கா புரிஞ்சுப்போம். நான் ஆக்சுவலி கவனிச்சு பார்த்தா தட் இஸ் எல் குளுக்கோஸ். எல் குளுக்கோஸ் அப்படின்றதுனால தட் இஸ் எனன்ஷியோமர். ஸோ எனன்ஷியோமர் ஆஃப் டி குளுக்கோஸ்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே சேமா தான் இருக்கும் எக்ஸப்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ சேம் ஓசோன் தான் கொடுக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The number of reducing sugars among the following. Okay, reducing sugar எப்போ நம்மளுக்கு இருக்குன்னா OH குரூப், ஆனோமரிக் கார்பன்ல இருக்கக்கூடிய OH குரூப் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஓகே, சோ நீங்க எல்லா இதுலயும் ஃபர்ஸ்ட் ஆனோமரிக் கார்பனை பாருங்க. இங்க இந்த இதுதான் ஆனோமரிக் கார்பன். நமக்கு இது வந்து ஃப்ரக்டோஸ் இந்த பார்ட் வருது. இங்க நம்மளுக்குமே இது வந்து என்ன சொல்றது ஃப்ரீயா தான் நமக்கு. இது ஆனோமரிக். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து OH ஃப்ரீயா இருக்கு. ஓகே, OH வந்து ஃப்ரீ. So it will be reducing sugar. ஏன்னா இது வந்து ஓபன் செயின் ஃபார்முக்கு போக முடியும். இட் இஸ் ரெடியூசிங் இன் நேச்சர். அடுத்து பாருங்க OMe இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஹெமிசிட்டால் ஃபார்ம் ஆஃப் மாறினதுனால இது வந்து ஓபன் செயினுக்கு போக முடியாது. சோ இது வந்து என்னது நோ ஃப்ரீ ஆனோமரிக் OHன்றதுனால என்ன சொல்றது, இட் இஸ் நான் ரெடியூசிங் சுகர். நான் ரெடியூசிங். அதே மாதிரி இதுவுமே அடுத்தது பாருங்க, இங்கேயுமே ஆனோமரிக் பொசிஷன்ல வந்து இதான் இருக்கு. சோ திஸ் இஸ் நான் ரெடியூசிங் சுகர். ஓகே, நான் ரெடியூசிங். ஆனா இங்க OH ஃப்ரீயா தான் இருக்குது. சிமிலர் டு அவர் ஃப்ரக்டோஸோட இதுதான் ஃபார்ம் தான் நம்மளோட மைனஸ் ஃப்ரக்டோஸ். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா லீவர் ரொட்டேட்டிவ் ஆஃப் த ஃப்ரக்டோஸ் வந்து இது நம்மளுக்கு ரெடியூசிங் சுகர். திஸ் இஸ் ரெடியூசிங் சுகர். அடுத்து பாருங்க, இங்க OH வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ரெடியூசிங் சுகர். அடுத்து உள்ளது OMe வந்து நம்மளுக்கு வந்து OMeயா இருக்கு, ஃப்ரீயா கிடையாது. சோ திஸ் இஸ் நான் ரெடியூசிங் சுகர். அப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்க செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் ரெடியூசிங் சுகர்ஸ்னா 1 2 அடுத்து 3. சோ டோட்டலி நம்மளுக்கு 3 ரெடியூசிங் சுகர்ஸ். சோ 3 இஸ் த ஆன்சர். பார்க்க வேண்டியது OH குரூப் ஆனோமரிக் பொசிஷன்ல இருக்கக்கூடிய OH குரூப் ஃப்ரீயா இருக்கா அல்லது அசிட்டால் ஆர் ஹெமி அசிட்டால் ஃபார்மா இருக்கான்றத பார்க்கணும். அசிட்டால் ஆர் ஹெமி அசிட்டால் ஃபார்ம்ல இருந்தா நமக்கு வந்து நான் ரெடியூசிங் சுகர், ஏன்னா ஓபன் பண்ண முடியாது. சரி, இன்னொன்னு நம்ம பார்த்திருக்கோம் கொடுத்திருக்க நார்மலாவே மோனோசாக்கரைட்ஸும் டைசாக்கரைட்ஸ்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெடியூசிங் சுகர் தான் எக்ஸப்ட். அதாவது நேச்சுரலி அக்கரிங் பத்தி பேசணும். நேச்சுரலி அக்கரிங் மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் டைசாக்கரைட்ஸ் ஆர் ரெடியூசிங் இன் நேச்சர். எக்ஸெப்ஷன் வந்து நம்மளுக்கு சுகர் மட்டும்தான். சப்போஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க, among the following the correct statement is or சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இதை நம்ம செக் பண்ணலாம். முதல்ல வந்து guanine is a purine base. ஓகே, purine nucleophase. நம்மளுக்கு guanine, சைட்டோசின், தைமைன் மூணுமே நம்மளுக்கு வந்து என்னது purine nucleophase. நம்ம ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா guanineோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் நமக்கு? இது நம்மளுக்கு வந்து guanine ஸ்ட்ரக்சர். guanine வந்து இந்த பியூரின் பேஸ். ஓகே, சோ நம்மளுக்கு பியூரின் பேஸ் இதெல்லாம் வரக்கூடியது guanine, சைட்டோசின், தைமைன். இந்த அடினைன் guanine. ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு வரக்கூடியது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பியூரின் பேஸ். கரெக்ட், தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து கிளைசின் அண்ட் புரோலின் ஆர் ஏகைரல் அமினோ ஆசிட். கிளைசின் ஓகே, ஆனா புரோலின் வந்து நம்மளுக்கு கைரல் அமினோ ஆசிட்.
ஏன்னா கிளைசினோட ஸ்ட்ரக்சர் என்ன? CH2 COOH NH2. So this is achiral. This is achiral. ஆனா நம்மளுக்கு புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த இதுல வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் கூட இருக்கு இல்லையா? சோ அப்போ இது வந்து asymmetric கார்பன். So this is chiral in nature. This is chiral. ஏன்னா இது வந்து asymmetric கார்பன். ஓகே. நம்மளுக்கு அமினோ ஆசிட்லயே கிளைசினை தவிர மத்த எல்லா அமினோ ஆசிட்ஸுமே chiral in nature. ஓகே. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து incorrect. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. DNA contains glycosidic bonds and pentose and sugar. Yes. நமக்கு டிஎன்ஏல என்னவா இருக்கும்? DNA is made up of nucleotides இல்லையா? இந்த நியூக்ளியோடைட்ஸ்ல நம்மளுக்கு வந்து இட்ஸ் a polymer of nucleotide. அதாவது நம்ம வந்து பாலிநியூக்ளியோடைடு சொல்லலாம். நம்மள என்ன இருக்கும்? சுகர் இருக்கும். சுகர் இஸ் த பென்டோஸ் சுகர். டிஆக்சி ரைபோ நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, டிஆக்சி ரைபோஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்பேட் எஸ்டர்ஸ் இருக்கும். பாஸ்பேட் எஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பாஸ்பேட் எஸ்டரும் பேஸும் எதன் மூலமா நம்மளுக்கு இங்க கனெக்ட் ஆயிருக்கும் நீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்பெஷலி அந்த என்ன சொல்றது, இந்த சுகரோட பேஸும் பாஸ்பேட்டோட இந்த சுகரும் பேஸும் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து பீட்டா கிளைகோசிடிக் லிங்கேஜ். பீட்டா கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகே, நான் ஸ்ட்ரக்சர் வேணா சிம்பிளா ஜஸ்ட் போடுறேன். சுகர் வந்து பென்டோஸ் சுகர் இருக்கும் இல்லையா? இங்கதான் இந்த பொசிஷன்ல தான் நம்மளுக்கு பேஸ் இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதனாலதான் பீட்டான்னு சொல்றோம், அப் பேஸ். ஓகே, இங்க நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் நம்மளுக்கு போகும். இங்க பாஸ்பேட் நம்மளுக்கு இதா, இதுதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து சுகரோட ஜாயின் ஆகும். சுகர் பாத்துக்கோங்க, இதுதான் ரிப்பீட் ஆகும். இங்க அப்வர்ட்ல பேஸ் இருக்கு. இதுதான் நாம என்ன சொல்றோம்? பீட்டா கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்றோம். Beta glycosidic linkage. So that option also correct. Sucrose is a non-reducing sugar. Yes, sucroseல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? சுகரோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்க வரேன். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து இருக்கும். இந்த இடத்துல ஆனோமரிக் பொசிஷன்ல தான் நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன சொல்றது, ஜாயின் ஆயிருக்கும். ஓகே, இது CH2OH. CH2OH. இது வந்து ஃப்ரக்டோஸ் பார்ட் இருக்கும். நான் ஃபுல் ஸ்ட்ரக்சர் வரையில. Here we will have fructose part. Here நம்ம வந்து என்ன சொல்றது, OH. குளுக்கோஸ். ஸோ இருக்கு. இது வந்து இந்த ஆனோமரிக் கார்பன் இது லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆனதுனால நமக்கு இது வந்து ஓபன் ஆக முடியாது. ஸோ டி இஸ் த நான் ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் இஸ் த நான் ரெடியூசிங். ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் கரெக்ட்? ஏ கரெக்ட், சி கரெக்ட், டி கரெக்ட். ஆன்சர்ஸ் ஏ, பி அண்ட் டி. தட் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Number of hydrogen bonds present in guanine cytosine pair. Guanine cytosine pair வரைஞ்சு அப்படின்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு நம்மளுக்கு. guanineக்கும் cytosine ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நம்மளுக்கு guanineோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன? நார்மலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுகர் அட்டாச் ஆயிடும். ஓகே, குவானைன். இதுதான் நம்மளுக்கான குவானைன். அடுத்து நம்ம சைட்டோசின் பாத்தீங்க அப்படின்னா, சைட்டோசினோட ஸ்ட்ரக்சர் வந்து சுகர். இது வந்து நம்மளுக்கு pyrimidine
பேஸ், கோனைன் வந்து நம்மளுக்கு பியூரின். ஓகே, இப்போ சைட்டோசினும் இதுவும் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஹைட்ரஜன் பாண்டை நான் வேற கலர் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்றேன், ப்ளூ கலர். நமக்கு 3 ஹைட்ரஜன் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. எத்தனை பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு? 3 ஹைட்ரஜன். சைட்டோசின், கோனைன், அடினைன், தயமைன் வந்து நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் பாண்ட், கோனைன், சைட்டோசின் 3 ஹைட்ரஜன் பாண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The tetrapeptide that gives the following product on reaction Sangh's reagent. சங்க reagent நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? N-terminal amino acidக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அது N-terminal amino acidோட சேர்ந்துதான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சங்க reagent ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். நம்மளுக்கு வந்து டைநைட்ரோ ஃப்ளூரோ பென்சீன் தான் நம்மளுக்கு வந்து சங்கஸ் reagent. இங்கதான் நம்மளுக்கு ஃப்ளூரின் இருக்கு. இந்த இடத்துலதான் அமினோ ஆசிட் அட்டாச் ஆகும். இங்கதான் நம்மளுக்கு அமினோ ஆசிட் அட்டாச். அப்ப இங்க இருக்க அமினோ ஆசிட் என்ன? NHF வெளியே போயிட்டு அமினோ ஆசிட். இதுல வந்து நம்மளுக்கு அலனின் இருக்கு. ஓகே, அப்ப அலனின் இஸ் a N-terminal amino acid. ஏன்னா Sanger reagent is used to determine N-terminal amino acid. அமினோ ஆசிட். இப்ப நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுல வந்து அலனின் வந்து நம்மளுக்கு N-terminal இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, D ல இருக்கு. ஓகே, C, B யும் கிடையாது. So option A and D the correct answer. A and D the correct answer. ஓகே, so Sanger reagent வந்து N-terminal amino acid தான் நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ண உதவுதுன்றது தெரிஞ்சா ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து டைரக்டான கொஸ்டின், C2 எபிமர் ஆஃப் D குளுக்கோஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு D மோனோஸ் அண்ட் D ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே நம்மளுக்கு C2 எபிமர். ஆக்சுவலி இது கீட்டோஸா இருக்கிறதுனால நம்ம இதை பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். மோனோஸ் will be the correct answer. ஓகே, எக்ஸாக்டான கரெக்ட் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா D மோனோஸ். அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அமினோ ஆசிட் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க அமினோ ஆசிட் வந்து லைசின். லைசின் இஸ் பேசிக் அமினோ ஆசிட். இப்போ நம்மளுக்கு அதோட பிகே வேல்யூ பாருங்க. பிகே 1 வந்து 2.2ல இருக்கு, இன்னொன்னு வந்து 9.1ல இருக்கு, இன்னொன்னு வந்து பிகே 10.5ல இருக்கு. நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும், பேசிக் அமினோ ஆசிட்ஸ்க்கு நமக்கு அந்த ரீஜன் ரெண்டு வேல்யூ க்ளோஸா இருக்க வேல்யூக்கு தான் நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ பிஐ இஸ் ஈக்குவல் டு 9.1 பிளஸ் 10.5 divided by 2. இது நம்மளுக்கு வேல்யூ எடுத்தோம்னா 9.8 கிடைக்கும். That is the answer. Value of lysine is equal to 9.8. Okay. அடுத்த question. The correct statement among the following is, okay, the secondary structure of polypeptide describes the number and type of amino. No, நம்மளுக்கு primary structure of amino acid தான் number and type of amino acid வந்து சொல்லும். செகண்டரி டைப் வந்து எந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிருக்கு, ஆல்பா ஹெலிக்ஸா பீட்டா ஷீட் ஸ்ட்ரக்சரா அப்படின்றது சொல்றதுதான் செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஃபோல்டிங்க பத்தி அதாவது சொல்லக்கூடியது. ஓகே, பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்பர் அண்ட் டைப். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு கிடையாது, கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம எலிமினேட் பண்ணலாம். யுராசில் இஸ் அ பெரிமிடின் பேஸ். எஸ், யுராசிலோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாருங்க. ஓகே, இது வந்து பெரிமிடின் பேஸ். பெரிமிடின் பேஸ். ஏன்னா பெரிமிடினோட ஸ்ட்ரக்சர் இதுதான். This is the pyrimidine. This is pyrimidine. So this is uracil. So uracil is based on pyrimidine. So நம்மளுக்கு வந்து so cytosine, uracil, thiamine. ஓகே, இந்த மூணு நம்மளுக்கு என்னது? pyrimidine base. adenine and guanine ரெண்டுமே நம்மளுக்கு என்னது?
purine base. ஓகே, பியூரின் பேஸ் வந்து pyrimidine பேஸோட நம்மளுக்கு வந்து என்னாகும் பேர் ஆகும். அப்போ நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நேச்சுரல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹேவ் ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஆக்சுவலி நேச்சுரலா அக்கரா இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட் வந்து ஒரு லாங் கார்பன் செயின் இருக்கக்கூடிய ஒரு எண்ட்ல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கக்கூடியதா இருக்கும். அது ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து அசிட்டேட்ல இருந்து. அசிட்டேட் வந்து எது 2 கார்பன் சிஸ்டம். ஸோ அப்போ அசிட்டேட்ல இருந்து வர்றதுனால, ஓகே, அசிட்டேட் பார்ட்ல இருந்து வர்றதுனால இங்க 2 கார்பன் இருக்கிறதுனால எல்லாமே டபுளா தான் இருக்கும். ஸோ நேச்சுரலி அக்கரிங் ஃபேட்டி ஆசிட்ஸ் வில் ஹேவ் ஈவன் நம்பர், நாட் அ ஆட் நம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் இதையே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, reaction of D-glucose with calcium hydroxide gives a product mixture of containing D-fructose, D-malose, D-glucose. No, கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்டே தப்பா தான் இருக்கு. ஓகே, இது வந்து தவறு. அது மட்டும் இல்லாம D-glucose வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடோட நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணா நம்மளுக்கு கால்சியம் குளுக்கோசேட் தான் கிடைக்கும். அதாவது C6H11O5 கால்சியத்தோட நம்மளுக்கு ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் குளுக்கோஸோட ஒரு OH குரூப் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு, ஏன்னா குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன, C6H12O6. அதனால ஒரு OH போயிட்டு நம்மளுக்கு என்ன இன்னொரு ஹைட்ரஜனோட கால்சியம் ஹைட்ராக்சைடு உள்ள இன்னொரு OH சேர்ந்து வாட்டர் வெளியே போகும். ஸோ OHOCOH இருக்கு, நம்மளுக்கு வந்து கால்சியம் குளுக்கோசேட் கிடைக்கும். ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. சோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், யுராசில் இஸ் தி pyrimidine nucleotide. ஓகே, தட் இஸ் தி ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, நம்மளுக்கு கொடுத்துக்க ரீஏஜென்ட் பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் ரஃப் டீக்ரேடேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து புரோமின் வாட்டர் போட்டிருக்காங்க. புரோமின் வாட்டர் போனா நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் ஏன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரை வச்சுதான் டிட்டர்மின் கொடுத்துருக்கிறதுல எது வந்து சேம் ப்ராடக்ட்ஸ் லைக் குளுக்கோஸ் கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம குளுக்கோஸை பொறுத்த அளவுல ஸ்ட்ரக்சர் வந்து அப்போ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கணும். ஏன்னா இந்த 2 கார்பன் பார்ட், ஃபர்ஸ்ட் 2 கார்பன் தான் இன்வால்வ் ஆக போகுது. ரிமைனிங் பார்ட் சேமா தான் ஈக்குவேஷன்ல சேமா தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க OH நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகே, ஏன்னா இங்க நம்மளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3 OH வந்துருது. இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது, குளுக்கோஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ரியாக்ஷன் எழுதுறேன். ரஃப் டீக்ரேடேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன். புரோமின் வாட்டர் இஸ் a mild oxidizing agent அப்படின்றதுனால ஆக்சிடேஷன் நடக்கும். இட் வில் பி aldehyde will be converted into acid. மற்ற குரூப்லாம் நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். அடுத்து நம்மளுக்கு இந்த ஃபென்டால்ஸ் ரீஏஜென்ட் போடும்போது டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஓகே, Fe2SO4 ரைஸ். ஓகே, இது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அடுத்த செகண்டரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறிடும், -CO2. அந்த பாட்டு நம்மளுக்கு ஒரு கார்பன் ஷார்ட் ஆகி மற்றது நமக்கு கிடைக்கும். அப்போ இங்க HOH ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் என்று அரபினோஸ் கிடைக்கும். அரபினோஸ் கிடைக்கணும்னா இப்ப இந்த பார்ட் சேமா இருக்கக்கூடியது நீங்க பாருங்க. அது வந்து செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு, இங்கேயுமே கிடையாது. ஏன்னா இந்த பார்ட் வந்து சேம் கிடையாது. அதே மாதிரி இங்கேயுமே சேம் குளுக்கோஸ் மாதிரி இல்ல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ரஃப் டீக்ரேடேஷன்ல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து ஒரு 2 ஃபர்ஸ்ட் கார்பன் மட்டும்தான், எப்படி நம்மளுக்கு ஓசோசோன் வந்துச்சு அதே மாதிரிதான். ஓசோசோன்லயே ஃபர்ஸ்ட் 2 கார்பன் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ ரிமைனிங் பார்ட் சேமா இருந்தா சேமா கிடைக்கும். C3 இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அதேதான் இங்கேயும் C3 இருந்தா நமக்கு சேமான காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ரஃப் டீக்ரேடேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டிஎன்ஏ ஓட ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு இங்க இருந்து 5 to 3 போயிருக்கு. அடினைன் வந்து பேர் ஆகுறது நம்மளுக்கு எப்பவுமே தைமினோட பேர் ஆகும். சைட்டோசின் வந்து கோனைனோட பேர் ஆகும். அப்ப இதை வச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதே 5 இருந்துச்சுன்னா இங்க 3 ஸ்டாண்ட் வரும். 5 அடினைன் thymine, thymine adenine, guanine cytosine, cytosine guanine, thymine adenine,
3 5. So option A will be the correct answer. ஏயும் மறுபடி வராது. ஸோ இங்கே இது ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ரூல் அவுட் ஆயிட்டு. டைரக்ஷன் ஓகே, இங்கேயுமே 5 இருக்கு. அப்ப இதுவுமே நம்மளுக்கு ஆன்சர் வராது. அடுத்து இங்கேயுமே 5 இருக்குது, ஆப்ஷன் வராது. கரெக்டா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டா வரணும். 5 to 3 போறது, அடுத்து நம்மளுக்கு ஸ்டாண்ட் வந்து 3 to 5 நம்மளுக்கு மாறும். ஓகே, இந்த மாதிரி மாறும். அதே மாதிரி அடினைன் கோனைன் சைட்டோசின், அடினைன் தைமின் சைட்டோசின் கோனைன் தான் பைண்ட் ஆகுன்றது தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் டு டெய்ல் ஐசோப்ரின் லிங்கேஜ் இந்த மாலிகுல் கேட்டிருக்காங்க. ஐசோப்ரின் லிங்கேஜ், ஐசோப்ரின்றது என்ன நம்மளுக்கு, இதுதான் நம்மளுக்கு ஐசோப்ரின். ஓகே, இதுதான் நம்ம ஹெட்னு சொல்லுவோம், இத டெய்ல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 1 2 3 4. ஓகே, இப்போ இன்னொரு ஐசோப்ரின் மாலிகுலோட அது இணையும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் ஷிஃப்டிங். ஓகே, இந்த மாதிரி போகும். ஸோ நம்பரிங் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட் இங்க கிடைக்கக்கூடிய வந்து ஐசோப்ரின் யூனிட் வந்து 2 3க்கு இடையில டபுள் பாண்ட் வருது. 1 2 3 4. ஓகே, இங்க 1 இருக்கு, இது 2 2க்கு 3க்கு இடையில டபுள் பாண்ட், இது 4. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். 2 3 இடையில டபுள் பாண்ட் இருக்கும். 2% மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹெட் டு டெய்ல் ஃபேஷன். ஏன்னா இதுதான் டெய்ல். ஸோ இந்த மாதிரி ஹெட் டு டெய்ல் ஃபேஷன் இதுதான். நம்மகிட்ட கேட்டது வந்து ஹெட் டு டெய்ல் ஐசோப்ரின் லிங்கேஜ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஸோ நான் அடுத்து பாருங்க 1 2 3 4. ஆனா அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த 1 போட்டு 2 போட்டா இங்க மெத்திலே இல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் 4 தான் இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணிடலாம். இந்த சைட்ல இருந்து வரலாம். 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 1 2 3 4. அப்ப இது வந்து டெய்ல் டு டெய்ல், இது வந்து டெய்ல் டு டெய்ல், மற்றது எல்லாமே ஹெட் டு டெய்ல். அப்ப நம்மளுக்கு பார்க்க போனா இது வந்து 1, ஓகே 2, ஓகேவா. இது வந்து ஹெட் டு டெய்ல், டெய்ல் டெய்ல் போறதுனால நம்மளுக்கு நார்மலா பார்க்க போனா 4 தான் வரும். இங்க 2 நமக்கு வரும். ஓகே, இந்த இதுல நம்மளுக்கு 2 டோட்டலா 4. இங்க 1 வந்து என்னதான் அரைஞ்சிருக்கு, டெய்ல் டு டெய்லா இருக்கு. அப்ப அதை நம்ம விட்டுறணும். ஸோ நார்மலா நம்மளுக்கு 4 வந்து. ஓகே, அது கவனமா இருக்கணும், கரெக்டா பார்க்கணும். இந்த செகண்ட் கொஸ்டின் மெத்தில் குரூப் வரணும். 2க்கும் 3க்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கும் நம்ம நம்பரிங் பண்ணும்போது. அதை பார்த்தோம்னா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் என்னமோ பாக்குறதுக்கு நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு, ஆனா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். A tetrapeptide made up of natural amino acid has alanine as the N-terminal residue. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அந்த டெட்ராபெப்டைட்ல 4 அமினோ ஆசிட் சேர்ந்து வரக்கூடியதுல 1 அனலின், அது வந்து N-terminal இருக்கு. நம்ம அமினோ ஆசிட் எப்படி எழுதுவோம், நம்ம N-terminal இருந்து C-terminal தான் எழுதுவோம். இதுதான் வந்து கன்வென்ஷனலா ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ N-terminal உடையுது அப்படின்னா, N-terminal தான் இருக்குன்னா இங்கதான் அந்த அலனின் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து which is coupled to chiral amino acid. என்ன சொல்லியிருக்காங்க, கைரல் அமினோ ஆசிட். நம்ம கொடுத்திருக்க அமினோ ஆசிட்லயே நம்மளுக்கு வந்து எல்லா அமினோ ஆசிட்மே கைரல் தான் எக்ஸப்ட் கிளைசின். ஓகே, அப்போ கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் நம்மளுக்கு இந்த டெட்ராபெப்டைட் என்னெல்லாம் தெரியுதுன்னு பாருங்க. கிளைசின், அலனின், பினைல் அலனின், லியூசின். ஓகே, இப்ப 4 விதமானது. கண்டிப்பா கிளைசினோட அது இணையல. எது, அலனின் வந்து கிளைசினோட இணையல. ரீசன் வந்து கப்பிள் டு கைரல் அமினோ ஆசிட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 4 ரெசிடியூ என்னதெல்லாம், பினைல் அலனின் இருக்கு, அலனின் இருக்கு, கிளைசின் இருக்கு, லியூசின் இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு N-terminal ஆசிட் வந்து அலனின். ஓகே, அடுத்து நம்மளுக்கு அது அட்டாச்ட் ஆயிருக்கிறது ஒரு கைரல் அமினோ ஆசிட். அப்போ ஒன்னு பினைலா, பினைல் அலனினா இருக்கலாம் அல்லது லியூசினா இருக்கலாம். ஸோ அப்போ எந்த விதமானதெல்லாம் வருதுன்னு பாருங்க. பினைல் அலனின். ஓகே, நம்ம அதை எழுதலாம். சீக்வன்ஸ் எத்தனை விதமான சீக்வன்ஸ் வரும் அப்படின்றது என்ன. பினைல் அலனின், அடுத்து லியூசின், கிளைசின். எல்லா இதுலயுமே நம்மளுக்கு அலனின் தான் N-terminal. அதனால நீங்க அது அடுத்து நீங்க பாருங்க, பினைல் அலனினுக்கு அடுத்து லியூசின் போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா லூசினோட தானே அட்டாச்சா இருக்கலாம் கிளைசின். அடுத்து நம்மளுக்கு வந்து பினைல் அலனின், கிளைசின் இருந்துச்சுன்னா இங்க நம்மளுக்கு வந்து லியூசின் போகும். அடுத்து அலனின், இங்க லியூசின் வந்தது அப்படின்னா இது கிளைசின்.
phenyl alanine. So இந்த மாதிரி 4 விதமா அது சீக்வன்ஸ் எழுதலாம். So the number of possible sequences of tetrapeptide is 4. இதுக்கு மேல இதை மாத்தி எழுத முடியாது. ஏன்னா கண்டிஷன் என்ன, டெர்மினல்ல நம்மளுக்கு அலனின் தான் இருக்கணும். அந்த அலனின் அட்டாச்சா இருக்கிறது கைரல் அமினோ ஆசிடா தான் இருக்கணும். கிளைசின் வந்து கைரல் அமினோ ஆசிட் கிடையாது. அதனால அலனின் அடுத்து கிளைசின் நமக்கு வர முடியாது. So only 4 sequence are possible. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கரெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு வந்து என்னது, அடினோசின் மோனோபாஸ்பேட். இந்த அடினோசின்லயே நம்மளுக்கு இந்த பேஸும் சுகரும் வந்துரும், பாஸ்பேட் இருக்கு. ஸோ தட் இஸ் நியூக்ளியோடைடுன்றது என்ன, நம்மளுக்கு நியூக்ளியோடைடுன்றது இட்ஸ் மேட் அப் ஆஃப் சுகர் பிளஸ் பேஸ் பிளஸ் நமக்கு பாஸ்பேட் எஸ்டர். ஓகே, பாஸ்பேட் எஸ்டர். ஸோ அதுதான் அடினோசின். Actually, RNA is a nucleic acid. Nucleic acid is a polynucleotide. This is polynucleotide. So it's a nucleic acid. அதே மாதிரி நீங்க DNA பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, this is nucleic acid. This is nucleic acid. Uridine அப்படின்றது என்ன, சுகரும் பேஸும் இருக்கக்கூடியது. That is nucleoside. இது பாஸ்பேட்டோட சேரும்போது தான் நம்மளுக்கு யூரிடின் மோனோபாஸ்பேட் கிடைக்கும். That is a building block for RNA DNA molecule. RNA molecule. So sugar plus base. So this is nucleoside. This is nucleoside. So one of the option, first option மட்டும் தான் correct. Adenosine monophosphate is the nucleoside. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயுமே ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம இது என்ன இவ்வளவு லெந்தியா இருக்குன்னு நினைப்போம். நம்ம வாசித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். A tripeptide on treatment with phenyl isocyanate, that is Edmann's reagent. This is Edmann's reagent. Okay. By heating with dilute HCl afforded a cyclic compound M and tripeptide. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Edmann's reagent வந்து ஒரு N-terminal amino acid. It is a N-terminal amino acid. அப்போ நம்மளுக்கு Edmann's reagent ஓட கம்பைன் சேர்ந்து cyclic compound ஃபார்ம் ஆகுறது வந்து நம்மளுக்கு வந்து N-terminal amino acid. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது கிடைச்சது. அடுத்து என்ன பண்றாங்க, அந்த டைபெப்டைட் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் NCl. திருப்படி மறுபடி நம்மளுக்கு Edmann's reagent 1 by 1 தான் நம்ம இதை பண்ண முடியும் இந்த ப்ரொசீஜர்ல. அடுத்த இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எனக்கு ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் N-ம் ஏ சைக்ளிக் காம்பவுண்ட் Q-ம் கிடைக்கும். ஓகே, இப்ப நீங்க பாருங்க, இப்ப என்ன மாதிரியான சீக்வன்ஸ்ல இருக்குன்னு கேட்டாங்க. M ஃபர்ஸ்ட் கிடைச்சது பாருங்க. நீங்க வந்து தயோசைனேட் பார்ட்டை நீங்க எலிமினேட் பண்ணிட்டு அமினோ ஆசிட், இதுதான் நமக்கு தயோசைனேட் பார்ட். ஓகே, இது அமினோ ஆசிட்டோட சேர்ந்து தான் இந்த சைக்ளிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடும். இங்க இருக்க அமினோ ஆசிட் நம்மளுக்கு என்ன, NH2 CH2 COOH, இதுதானே. அப்ப இது வந்து என்னது, கிளைசின். This is கிளைசின். அடுத்த அமினோ ஆசிட் பாருங்க, நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து தயோசைனேட்டோட பார்ட். இது வந்து நம்மளுக்கு அமீன் வந்து என்ன, NH2, இதுல வந்து CH2PH COOH. This is phenylalanine. This is phenylalanine. அடுத்தது பாருங்க, this is நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு valine. This is valine. ஓகே, அப்போ இந்த O வந்து valine. இந்த அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிளைசின். ஏன்னா முதல்ல N-terminal amino acid தான் அட்டாச் ஆகும், அது கிளைசின் தான் இருக்கு. அடுத்த உள்ளது சீக்வன்ஸ்ல வந்து phenylalanine, valine வந்து. ஆப்ஷன் A is the கரெக்டான ஆன்சர். 1 by 1 தான் நம்மளுக்கு Edmann's reagent வந்து N-terminal ஆசிட்டோட கம்பைன் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பார்க்க என்னவோ பெருசா இருக்கும், பட் நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. ஓகே, the correct sequence from N to C terminus தான் கேட்டிருக்காங்க. Edmann's reagent N-terminalோட தான் கம்பைன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளைசினோட கம்பைன் ஆகுது, ரெண்டாவது phenylோட கம்பைன் ஆகுது, ஃப்ரீயா வந்திருக்கிறது valine. So that will be the C terminal. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் 20மே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, சோ கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் பிரசன்ட் இன் ட்ரைபெப்டைட். 3 பெப்டைட் நமக்கு இருக்கு. இங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, இங்க நம்மளுக்கு கொடுத்த அமினோ ஆசிட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாண்டோட உடைப்போம், பெப்டைட் பாண்டை உடைச்சு அந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இது ஒரு அமினோ ஆசிட் பார்ட். ஓகே, அதே மாதிரி இங்க நம்மளுக்கு இது ஒரு அமினோ ஆசிட் பார்ட். இந்த பார்ட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த்ரியோனின். திஸ் இஸ் த்ரியோனின். ஓகே, அதுதான் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும், த்ரியோனினோட ஸ்ட்ரக்சர். நான் வேணா 3 அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சரும் நான் வரைகிறேன்.
CH3 CH alcohol containing இதுல ரெண்டு alcohol containing அமினோ ஆசிட்டுமே இருக்கு. சிரைனும் இருக்கு, த்ரியோனின் இருக்கு. ஹைட்ராக்சி குரூப் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் ரெண்டு உண்டு. ஒன்னு த்ரியோனினும், இன்னொன்னு வந்து சிரைன். ஓகே, சோ த்ரியோனின் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. CH3 CHOH சாரி OH, அதுக்கப்புறம் CHNH2 COOH. அதுதானே இங்க இருக்கு நமக்கு, பாருங்க இந்த பார்ட் தான் த்ரியோனின். அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல OH சிரைன், இது வந்து த்ரியோனின். சிரைன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து CH2OH, அடுத்து CH, இங்க NH2 COOH. இதுதான் வந்து நம்மளுக்கு சிரைன். ஓகே, ரெண்டாவது இங்க வந்து இருக்கிறது சிரைன். அடுத்து உள்ளது நீங்க பாத்தீங்கன்னா லூசின் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஐசோப்ரோபைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அமினோ ஆசிடோட. ஓகே, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன? CH3 CH, ஐசோப்ரோபைல் குரூப் வந்து அமினோ ஆசிட், இதுதான் R பார்ட். ஓகே, NH2. நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் R. ஓகே, இதுதான் நம்மளுக்கு R. லியூசின்ல வந்து ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கும், த்ரியோனின்ல வந்து நம்மளுக்கு ஆல்கஹால் குரூப் இருக்கும். ஓகே, இங்கேயுமே CH2OH குரூப். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வாலின், சிரைன், த்ரியோனின் நமக்கு வரணும். இந்த சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன? சாரி, லியூசின். இதுதானே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து லியூசின், நாட் வாலின். திஸ் இஸ் லியூசின் இல்லையா? திஸ் இஸ் லியூசின். லியூசின், சிரைன், த்ரியோனின் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து naturally occurring amino acid which does not have a chiral center. டைரக்ட் ஆன்சர் பண்ணிடலாம். that is glycine. glycineோட ஸ்ட்ரக்சர் வந்து CH2 COOH NH2. so this is a achiral in nature. அடுத்த question, intermediate that involves in the biosynthesis of cholesterol. okay, biosynthesis of cholesterol இன்வால்வ் ஆகக்கூடிய இது பாத்தீங்க அப்படின்னா மெவலோனிக் ஆசிட்டும் ஐசோபென்டினைல் பைரோபாஸ்பேட். ஐசோபென்டினைல் பைரோபாஸ்பேட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெர்பீன்ல வரக்கூடியது. ஓகே, அந்த காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு. ஓகே, சோ மெலோனிக் ஆசிட்டும் ஐசோபென்டினைல் பைரோபாஸ்பேட்ஸ் தான். இந்த டெர்பீன்ஸ் வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தீஸ் ஆர் தி இன்டர்மீடியட்ஸ். அடுத்து பாருங்க, நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல வந்து இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலஸ்ட்ராலோட அந்த பேஸ் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 5-alpha கொலஸ்டன் 3-beta ஆல். ஓகே, அதே மாதிரி 5-alphaவும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பை பீட்டாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டோட ஸ்ட்ரக்சரும் நான் வரைகிறேன். ஃபர்ஸ்ட் 5-alpha கொலஸ்டன் 3-beta 1 ஆல் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த மாதிரி வரதான் நம்ம ஆங்குலர் மெத்தில் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆங்குலர் மெத்தில் குரூப். இப்ப கொஸ்டின்ல வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஹைட்ராக்சி குரூப்பும் ஆங்குலர் மெத்தில் குரூப்பும் சிஸ்ஸா டிரான்ஸான்றதை வச்சுதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்பா கொலஸ்டன் 3-beta ஆல்ல ஆங்குலர் மெத்தில் குரூப் OH-ம் இந்த மெத்தில், அதாவது மெத்தில் குரூப் தான் இந்த ஆங்குலர் மெத்தில் குரூப். ஏன்னா ஆங்குலர் இருக்கு பாத்தீங்களா, அதான் ஆங்குலர் மெத்தில் குரூப். இந்த OH சிஸ் பொசிஷன்ல தான் இருக்கும். ஓகே, சிஸ்ல தான் இருக்கும். அடுத்து நீங்க டிரான்ஸ்க்கு வரீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி சிஸ்ல தான் இருக்கும். அதனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே நம்மளுக்கு இது மட்டும் தான் மாறும். அந்த செயின் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் மாறும். ஸோ 5-beta கொலஸ்டன் 3-beta ஆல்ல வந்து அதே ஸ்கெலிட்டன், சேம் ஆங்குலர் மெத்தில் குரூப், இங்கேயுமே OH இருக்கு. இது வந்து OH இந்த மாதிரி இருக்கும். இதுலதான் நம்மளுக்கு குரூப் வந்து மாறும். இந்த இதுல வரக்கூடியதான் மாறும். ஸோ இங்கேயுமே ஆங்குலர் மெத்தில் குரூப் பாத்தீங்க அப்படின்னா தட் வில் பி இந்த மாதிரி கொஞ்சம் அதை விட லெந்தியா நம்மளுக்கு வரக்கூடியது. ஓகே, 5-beta கொலஸ்டன் சேம் ஸ்ட்ரக்சர் தான், அந்த ஓரியன்டேஷன் தான் நம்மளுக்கு மாறும். ஸோ OH இங்கேயுமே சிஸ்ஸா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் C will be the correct answer in both alpha, bi-alpha cholesterol 3-beta all
இது நம்மளுக்கு செட்ல கேட்ட கொஸ்டின் 2017ல ஹைட்ராக்சி குரூப்பும் ஆங்குலர் மெத்தில் குரூப்பும் cis to each other. That is the answer. Okay. Thank you.